அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 1 கற்கண்டு பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்து, சொல் ஆகிய இலக்கணங்களை பற்றி படிக்க இருக்கிறோம். தமிழ் இலக்கணம் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று இந்த 5 வகையான இலக்கணங்களில் எழுத்து, சொல் ஆகிய 2 பகுதிகள் நமக்கு இங்கே பாடமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழில் எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கிறார்கள். முதல் எழுத்து, சார்பெழுத்து. மொழி இயங்குவதற்கு அடிப்படை காரணமாக அமையக்கூடிய ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களையும், இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்களையும் சேர்த்ததுதான் இந்த முதல் எழுத்துக்கள். மொழிகள் தோன்றுவதற்கு காரணமாக அமைவதால் இது முதல் எழுத்து என்று அழைக்கப்பட்டது. இந்த முதல் எழுத்தில் கூட உயிரெழுத்துக்களை உயிர் குறில் என்றும் உயிர் நெடில் என்றும் 2 வகையாக பிரிக்கிறார்கள். மெய்யெழுத்துக்களில் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று பிரித்திருக்கிறார்கள். இந்த உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை என்று மாத்திரைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த முதல் எழுத்தை சார்ந்து தோன்றக்கூடிய சார்பெழுத்துக்கள் இருக்கின்றனவல்லவா? இந்த சார்பெழுத்துக்கள் ஒலிக்கும் போது எப்படிப்பட்ட மாத்திரை அளவுகளை எல்லாம் பெறுகின்றன? சிலது நீட்டி ஒலிக்கும், சிலது குறுகி ஒலிக்கும். இதையெல்லாம் கூறுவதுதான் இந்த சார்பெழுத்து. இப்போது இந்த சார்பெழுத்தை பற்றி, சார்பெழுத்தில் இருக்கக்கூடிய அளபெடைகள் 2 அளபெடைகள் சார்பெழுத்துக்களில் இருக்கின்றன. உயிரளபடை, ஒற்றளபடை. இந்த அளபெடைகளில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய சொல், மொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி இவற்றை பார்க்க இருக்கிறோம். தொழில் பெயரை பார்க்க இருக்கிறோம். வினையால் அணையும் பெயர், இவற்றில் இருக்கக்கூடிய வினாவிடைகள் அனைத்துமே தொகுத்து இங்கே உங்களுக்கு வினாவிடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியாக பலவுள் தெரிக என்கிற ஒரு பகுதி இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வினா, எழுத்துக்கள் டேஷ் வகைப்படும். இங்கே 4 விதமான விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆ 3, ஆ 6, ஈ 2, ஈ 10. நமக்கு விடை தெரியும், எழுத்துக்கள் ஈ 2 வகைப்படும் என்பதே சரியானது. எழுத்துக்கள் டேஷ் சார்பெழுத்து என 2 வகைப்படும். எழுத்துக்களுடைய 2 வகைகள் கேட்டிருக்கிறார்கள். சார்பெழுத்து என்று இங்கே கொடுத்திருக்கிறார்கள். மற்றொரு எழுத்து என்ன என்று கேட்கிறார்கள். நமக்கு தெரியும், ஆ ஒற்றெழுத்தா, ஆ முதல் எழுத்தா, ஈ வல்லின எழுத்து, ஈ வடமொழி எழுத்து. இதில் ஆ முதல் எழுத்து என்பது சரியான விடை என்பது நாம் முன்னரே பார்த்தோம். எனவே விடை ஆ முதல் எழுத்து என்பதே. அடுத்து 3வது வினா, சார்பெழுத்து டேஷ் வகைப்படும். ஆ 10, ஆ 6, ஈ 4, ஈ 7. இப்போது சார்பெழுத்து ஆ 10 வகைப்படும் என்பதே சரியானது. 4வது வினா, அளபெடுத்தல் என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். அளபெடுத்தல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆ குறைந்து ஒலித்தல், ஆ வேகமாக ஒலித்தல், ஈ நீண்டு ஒலித்தல், ஈ சத்தமாக ஒலித்தல். இங்கே அளபெடுத்தல் என்ற சொல்லுக்கு நீண்டு ஒலித்தல் என்பதே சரியான பொருள். எனவே நீங்கள் ஈ நீண்டு ஒலித்தல் என்கிற விடையை நீங்கள் சரியாக அங்கே எழுத வேண்டும். 5வது வினா, உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் டேஷ். ஆ 5, ஆ 10, ஈ 7, ஈ 9. விடை ஈ 7 என்பதுதான் சரியான விடை. 6வது வினா, செய்யுளில் ஓசை குறையும் போது அளபெடுப்பது டேஷ். ஆ இன்னிசை அளபெடை, ஆ சொல்லிசை அளபெடை, ஈ செய்யுளிசை அளபெடை, ஈ தாப்பிசை அளபெடை. விடை செய்யுளில் ஓசை குறையும் போது அளபெடுப்பது செய்யுளிசை அளபெடை. 7வது வினா, செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் அளபெடுப்பது டேஷ் என்று கேட்டிருக்கிறார்கள். செய்யுளிசை அளபெடையா, சொல்லிசை அளபெடையா, இன்னிசை அளபெடையா, ஒற்றளபெடையா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போது செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் அளபெடுப்பது இன்னிசை அளபெடை. இனிய ஓசைக்காக அளபெடுப்பதால் அது இன்னிசை அளபெடை. 8வது வினா, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது டேஷ் எனப்படும். அது தனிமொழியா, வடமொழியா,
தொடர்மொழியா, பொதுமொழியா என்று 4 விதமான விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வினாவிலேயே அதற்கான விடை இருக்கிறது. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி என்று எழுத வேண்டும். 9வது வினா, பொதுமொழிக்கான ஒரு எடுத்துக்காட்டை தருக என்று கேட்டிருக்கிறார்கள். ஆ பாம்பு பாம்பு, ஆ வைகை, ஈ அவன் வந்தான், ஈ கண் என்று 4 விதமான விடைகள் இங்கே அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் சரியான விடை ஆ வைகை என்பது. வைகை என்பது ஒரு பொருளாகவும் வைகை என்பது ஒரு நதியையும் கையை வை என்ற பொருளிலும் வருவதால் இந்த சொல் தனியாக நின்று தனிமொழியாகவும் தொடர்ந்து நின்று தொடர்மொழியாகவும் வருவதால் இந்த மொழியை பொதுமொழி என்று நாம் கூறுகின்றோம். எனவே விடை ஆ வைகை என்பதே சரியானது. 10வது வினா, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் ஆ வினையால் அணையும் பெயரா, ஆ திசை பெயரா, ஈ தொழில் பெயரா, ஈ பண்பு பெயரா என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரு வினையை அல்லது செயலை குறிக்கும் பெயர் ஈ தொழிற்பெயர் என்பதே சரியான விடை. 11வது வினா, முதல் நிலை தொழிற்பெயருக்கு சான்று என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். ஆ நடத்தல், ஆ ஓடுதல், ஈ பாடு, ஈ மலர். நடத்தல் என்பது தொழிற்பெயர், ஓடுதல் என்பதும் தொழிற்பெயர், பாடு என்பது முதல் நிலை தொழிற்பெயராகும். எனவே இங்கு விடை ஈ பாடு என்பதே சரியானதாகும். 12வது வினா, முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் டேஷ். ஆ நடு, ஆ காட்டு, ஈ கொடு, ஈ சூடு. முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். இதில் ஈ சூடு என்பது சுடு என்பது சூடு என முதல் நிலை திரிந்து வருகிறது. எனவே இது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து 13வது வினா, செய்யுளிசை அளபடைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் டேஷ் என்று கேட்டிருக்கிறார்கள். இன்னிசை அளபடையா, இசை நிறை அளபடையா, சொல்லிசை அளபடையா, ஒற்றளபடையா என்று கேட்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் எழுத வேண்டிய விடை ஆ இசை நிறை அளபடை என்பதே. அடுத்தது 14வது வினா, பின்வருவனவற்றுள் தொடர்மொழி டேஷ். ஆ அந்தமான், ஆ நீலம், ஈ கண், ஈ படம் எடுத்தான். இதில் தொடர்மொழி எது என்றால் ஆ ஈ இது மூன்றுமே ஒரே ஒரு சொல் மட்டும்தான் வருகிறது. ஆனால் ஈயில் மட்டும் படம் எடுத்தான் என்று 2 சொற்கள் வருகின்றன. எனவே படம் எடுத்தான் என்பதுதான் தொடர்மொழி. 15வது வினா, வேங்கை என்பது டேஷ். ஆ தனிமொழி, ஆ தொடர்மொழி, ஈ பொதுமொழி, ஈ நிலைமொழி. வேங்கை என்று வரும்போது ஒரு மரத்தையும், வேம் கை என்று வரும்போது வேகின்ற கை என்ற ஒரு பொருளையும் தருவதால் இது பொதுமொழியாக கொள்ள வேண்டும். 16வது வினா, கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயர் முறையே என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இதில் தொழிற்பெயர் பாடல் என்பது, கேட்டவர் என்பது வினையால் அணையும் பெயர். அப்போது இங்கே ஆ பாடிய கேட்டவர், ஆ பாடல் பாடிய, ஈ கேட்டவர் பாடிய, ஈ பாடல் கேட்டவர் என்று விடை கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு தேவைப்படும் விடை இங்கே ஈ பாடல் கேட்டவர் என்பதே. அடுத்ததாக குருவினாவை பார்க்க இருக்கிறோம். இந்த குருவினா என்பது 2 மதிப்பெண்ணுக்கான வினா. இது சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், அவை யாவை என்பது முதல் வினா. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குருக்கம், ஔகார குருக்கம், மகர குருக்கம், ஆயுத குருக்கம். இவை சார்பெழுத்துக்களின் 10 வகைகளாகும். 2வது வினா, அளபெடை என்றால் என்ன? அளபெடை என்றால் நீண்டு ஒலித்தல் என்று பொருள். செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக செய்யுளை எழுதக்கூடிய ஆசிரியர் சில எழுத்துக்களை நீண்டு ஒலிக்கும்படி செய்கிறார். அப்படி ஒலிக்க செய்வது அளபெடுத்தல் என்று நாம் கூறுகிறோம். உயிர்நெடில் எழுத்துக்களும் சில மெய்யெழுத்துக்களும் நீண்டு ஒலிக்கின்றன. அடுத்து
அளபெடுத்தல் எதற்கு பயன்படுகிறது? விடை, நல்ல இனிமையான உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு, அம்மா, தம்பி. அம்மாவை அன்பாக அழைக்கும்போது அம்மா என்று அழைக்கிறோம் அல்லவா? அப்போ 2 மாத்திரை வரக்கூடிய அந்த மா என்கிற எழுத்து ஆ என்கிற ஒரு குறில் எழுத்தையும் சேர்த்து கொண்டு 3 மாத்திரை அளவிற்கு ஒலிக்கிறது. தம்பி என்கிற எழுத்து தம்பி என்று அழைக்கப்படும் போது 2 மாத்திரை அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த பி என்கிற எழுத்து ஒரு இ என்கிற குறில் எழுத்தையும் சேர்த்து கொண்டு 3 மாத்திரை அளவிற்கு ஒலிக்கிறது. 4வது வினா, அளபெடை எத்தனை வகைப்படும், அவை யாவை என்று கேட்டிருக்கிறார்கள். விடை, அளபெடை 2 வகைப்படும். அவை உயிரளபடை, ஒற்றளபடை. 5வது வினா, உயிரளபடை என்றால் என்ன? விடை, செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய மொழிக்கு முதலில், இடையில், இறுதியில் நிற்கிற உயிர் நெடில் எழுத்துக்கள் 7ம் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். உயிரளபடையை குறிப்பதற்கு நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்களை எழுதி காட்டுவார்கள். நெட்டெழுத்துக்கள் என்றால் என்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ, ஔ, ஐ என்கிற எழுத்துக்கள் அதற்கு இனமான குறில் எழுத்துக்கள். ஆ என்றால் ஆ என்றால் ஆ என்று வரும், ஈ என்றால் இ என்று வரும், உ என்றால் உ என்று வரும், ஏ என்றால் ஏ என்று வரும். ஆனால் ஐ என்று வரும்போது ஈ என்பதாக அருகில் எழுதப்படும். ஔ என்று வரும்போது உ என்பதை அருகில் எழுதுவார்கள். இவ்வாறு எழுதி உயிரளபடையை நமக்கு காட்டுகிறார்கள். 6வது வினா, உயிரளபடை எத்தனை வகைப்படும், அவை யாவை? உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்கு அளபெடுப்பது செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையாத போதும் அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை ஒரு பெயர் சொல் வினை எச்சமாக மாறும் பொருட்டு அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. இப்படி உயிரளபடைகள் 3 வகையாக வருகின்றன. 7வது வினா, செய்யுளிசை அளபடை என்றால் என்ன? செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தல் செய்யுளிசை அளபடை என்போம். இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர். ஓதல் வேண்டும் மொழி முதலில் வந்து அளபெடுத்திருக்கிறது. உறார்க்கு ஒரு நோய் மொழி இடையில் வந்து அளபெடுத்திருக்கிறது. நல்ல படா பறை மொழி இறுதியில் வந்து அளபெடுத்திருக்கிறது. இக்குறளில் ஓதல் வேண்டும் என அமைந்தால் மாமுன் நேர் என தலை தட்டும். ஓதல் இதில் ஓ என்பது நேரசை, தல் என்பது நேரசை. அப்போ நேர் நேர் தேமா என்று வரும். இதற்கு அருகில் வேண்டும் என்கிற ஒரு சொல் இருக்கிறது. இதில் வேண்டும் என்பது வேன் நேர் என்று வருகிறது. அப்போது மாமுன் நேர் வந்தால் அந்த இடத்தில் தலை தவறாக மாறுகிறது. எனவே அங்கே மாமுன் நிறை வர வேண்டும். ஆனால் இங்கே மாமுன் நேர் வந்திருக்கிறது. எனவே இதை மாற்றி எழுதுவதற்காக அந்த ஓ என்கிற நெடிலுக்கு அருகில் ஓ என்கிற ஒரு குறில் எழுத்தை எழுதி காட்டுகிறார்கள். அப்போது வெண்பாவினுடைய இசையில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் சரியாக வந்துவிடுகிறது. இவ்வாறு ஆசிரியர் அசையில் குறைவில்லாமல் தலையில் தவறில்லாமல் எழுதி காட்டுவதை செய்யுளிசை அளபடை என்று நாம் கூறுகின்றோம். அடுத்த வினா, 8வது வினா, சொல்லிசை அளபடை என்றால் என்ன? விடை, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். எடுத்துக்காட்டு, உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளேன் என்று ஒரு திருக்குறள் பாடலை இங்கே காட்டியிருக்கிறார்கள். உரன் என்றால் வலிமை, வீரம் என்று பொருள். உரன் நசையி வலிமையை விரும்பி உள்ளம் துணையாக சென்றார். வலிமையை விரும்பி உள்ளத்தை துணையாக கொண்டு என்னுடைய தலைவன் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார். வரநசையி இன்னும் உள்ளேன், என்னுடைய தலைவன் வருவான் என்கிற நசை விருப்பத்தில் இன்னும் இருக்கிறேன் என்பதாக இந்த பாடல் வருகிறது. இங்கு நசை என்பது விருப்பம் என்கிற ஒரு பொருள் நசையி விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
எனவே நசை என்னும் ஒரு பெயர் சொல் நசையி என்னும் வினையெச்ச பொருளை தருவதாக அமைக்கப்பட்டதால் இது சொல்லிசை அளபடை என்று நாம் எழுத வேண்டும். அடுத்து 9வது வினா, இன்னிசை அளபடை என்றால் என்ன? விடை, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். எடுத்துக்காட்டு பாடல்: கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் என்பது கே டு இப்பு இரு குறில் ஒரு இப்பு வந்திருக்கு. அப்போ இரு குறில் ஒற்று நிறையசை, குறில் நெடில் நிறையசை, குறில் ஒற்று நேரசை என்று வர வேண்டும். இப்போது அந்த தூ இருக்கிறதல்லவா, கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் என்று எழுதினாலே இந்த அளபடையில் தவறு வராது. ஆனால் இங்கே ஆசிரியர் கெடுப்பதும் என்கிற ஒரு சொல்லை அந்த தூவை நெடிலாக்கி அந்த நெடிலின் அருகில் இன்னொரு இனமான குறிலெழுத்தையும் எழுதி ஒரு மாத்திரை இருந்த ஒரு எழுத்தை 3 மாத்திரை அளவிற்கு இழுத்து சொல்லுகிறார். இது இசைக்காக இனிய இசை வரும் பொருட்டு கூறுவதால் இந்த அளபடை இன்னிசை அளபடை என்ற வகையில் வந்து நிற்கிறது. 10வது வினா, ஒரு 4 வகையான அளபடைகளை காட்டிவிட்டு இந்த அளபடைகள் என்னென்ன அளபடைகள் என்று அடையாளம் காட்ட சொல்லியிருக்கிறார்கள். உரன் நசையை ஏற்கனவே நாம் அந்த வினாவில் பார்த்தோம். உரன் என்றால் வலிமை, நசை என்றால் விருப்பம். வலிமை விருப்பம், வலிமையை விரும்பி உள்ளம் துணையாக தலைவன் சென்றார் என்று அந்த அடியில் வருகிறது. எனவே நசை என்பது நசையி என்று இங்கே மாறி இருப்பதால் நசை என்கிற பெயர் சொல் நசையி என்கிற வினையெச்சமாக இங்கே மாறி இருப்பதால் இது சொல்லிசை அளபடையில் அடங்கும். தெய்வம் தொழால், இதில் தொழால் என்பது என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். இதில் தொழால் என்பதில் அந்த ழாவுக்கு அருகில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அகரம் வரவில்லை என்றால் இது ஓரசை சீராகவே கொள்ளப்படும். குறில் நெடிலொற்று நிறையசை. ஆனால் வெண்பாவை பொறுத்த வரைக்கும் ஓரசை சீர்கள் வராது. இறுதி சீரில் மட்டும்தான் ஓரசை சீர்கள் வரும். ஆனால் இங்கே இடையிலேயே ஓரசை சீர் வந்துள்ளதால் அதை நிறைவு செய்வதற்காக அந்த ழாவிற்கு அருகில் ஒரு ஆ என்கிற குறிலெழுத்தை எழுதி இந்த ஓசையை ஆசிரியர் நிறைவு செய்கிறார். எனவே இது செய்யுளிசை அளபடையில் வந்து சேருகிறது. அடுத்தது உடுப்பதும். இதுவும் நாம் பார்த்தோம். உடுப்பதும் என்பது எந்த விதமான தவறும் இல்லை, அது சாதாரணமாக வரக்கூடியதே. என்றாலும் ஆசிரியர் அதில் அழகு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இங்கே அளபடையை கையாண்டிருப்பதால் இது இன்னிசை அளபடையில் சேருகிறது. எக்கிலங்கிய என்று ஒரு சொல் வருகிறது. இந்த அக்கு இருமுறை வந்திருப்பதால் இது ஒற்றளபடை என்று அடையாளம் காட்ட வேண்டும். இந்த எக்கில் ஏ அக் அக் என்று 2 அக்கு வருகின்றன. இதில் ஒரு அக்கு மட்டுமே ஒற்றெழுத்தாக நாம் கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய அக்கு என்பதை உயிரெழுத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்கு உயிராகவும் இருக்கும், மெய்யெழுத்தாகவும் இருக்கும். எனவே அக்கிற்கு தனிநிலை என்கிற ஒரு பெயரும் உள்ளது. எனவே இந்த இடத்தில் ஏ அக்கு அக்கு என்பதில் முதலில் வரக்கூடிய அக்கு மட்டுமே ஒற்றெழுத்து, அதற்கு அருகில் வரக்கூடிய அக்கு என்பது உயிரெழுத்தாக நாம் கொள்ள வேண்டும். எனவே இது ஒற்றளபடை ஆகும். 11வது வினா, ஒற்றளபடை என்றால் என்ன? விடை, செய்யுளில் மெய்யெழுத்துக்களின் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம், இன், இவ், இ, இல், இல் ஆகிய 10 மெய்யெழுத்துக்களும் அளபெடுத்து வரும். அக்கு என்கிற ஆயுத எழுத்தும் அளபெடுத்து வரும். இதை நாம் ஒற்றளபடை என்று அழைக்கிறோம். ஒற்றெழுத்து அளபெடுத்துள்ளதை காட்ட அளவெடுத்த அவ்வெழுத்தே அதற்கு அடுத்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர் வெக்குவார்க்கில்லை வீடு. 12வது வினா, சொல் எனப்படுவது யாது? விடை, ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: பூ, மாடு, வயல், வரப்பு, மலர்ந்தது. ஒரு சொல் தனியாக வரணும்,
பல எழுத்துக்கள் சேர்ந்து வரும். சொல் தனியாக நின்று ஒரு பொருளை விளக்கும். சொல் பல எழுத்துக்கள் 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து என்று பல வகையாக தொடர்ந்து நின்றும் பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த சொல்லுக்கு மொழி, பதம், கிளவி என்றெல்லாம் பல பெயர்கள் இருக்கின்றன. இங்கே மொழி என்கிற பெயரில் இங்கே சொல்லை கையாண்டிருக்கிறார்கள். மொழி எத்தனை வகைப்படும், அவை யாவை என்பது அடுத்த வினா. மொழி 3 வகைப்படும். என்னெல்லாம் அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. சரி, 14வது வினா, தனிமொழி என்றால் என்ன அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்காங்க. விடை, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி எனப்படும். கண்ணன், மனிதன், வந்தான். இங்கே கண்ணன் என்பது ஒரு தனி மொழி, மனிதன் என்பது ஒரு தனி சொல்லு, வந்தான் என்பது ஒரு தனி சொல். எனவே இதெல்லாம் தனிமொழி. கண்ணன், மனிதன் என்பது பெயரில் வரக்கூடிய தனிமொழி, வந்தான் என்பது வினையில் வரக்கூடிய தனிமொழி. 15வது வினா, தொடர்மொழி என்றால் என்ன? முதல்ல நம்ம இப்போ தனிமொழியை பார்த்தோம். அடுத்தது தொடர்மொழி என்றால் என்ன என்றால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். இங்கே எடுத்துக்காட்டு பாருங்க. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். கண்ணன் வந்தான், கண்ணன் என்பது ஒரு தனிமொழி, வந்தான் என்பது ஒரு தனிமொழி. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா தொடர்மொழி. மலர் வீட்டுக்கு சென்றாள், மலர் என்பது ஒரு தனிமொழி, வீட்டுக்கு என்பது ஒரு தனிமொழி, சென்றாள் என்பது ஒரு தனிமொழி. எனவே கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள் என்பது தொடர்மொழியில் அடங்கிவிடும். 16வது வினா, பொதுமொழி என்றால் என்ன? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லே பிரிந்து நின்று தொடர்மொழியாக வேறு ஒரு பொருளையும் தருவது பொதுமொழியாகும். எடுத்துக்காட்டு, தாமரை. தாமரை என்பது தனி மொழியாக ஒரு தாமரை பூவை குறிக்கிறது. தா கூட்டல் மறை தொடர்மொழியாகி தாவுகின்ற மானை குறிப்பதால் இது தொடர்மொழியாகி நிற்கிறது. இவ்வாறு ஒரு சொல் தனிமொழியாக தொடர்மொழியாக வந்தால் அது பொது சொல் எனப்படும். இதற்கு பல எடுத்துக்காட்டுகளை கூறுவார்கள். அந்தமான் என்ற ஒரு சொல் அந்தமான் என்று நிற்கும்போது ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்கிறது. இதுவே அந்த மான் என்று கூறும்போது அங்கே தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மான் என்ற பொருளில் தொடர்மொழியாக வருகிறது. எனவே இது அந்தமான் என்பதும் பொதுமொழி. இப்படி பல வகையான சொற்களை எடுத்துக்காட்டுகளை நீங்கள் இங்கே எழுதலாம். 17 தொழிற்பெயர் என்றால் என்ன? ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் உணர்த்தாமல் பொதுவாக வரும். இப்படி வந்தால் இது தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு உண்ணல், கற்றல், ஈதல், கல்வி, கேள்வி. ஒரு பெயர் விகுதி பெற்று வந்தால் அது தொழிற்பெயர். உண்ணல், கற்றல், ஈதல், கல்வி, கேள்வி என்பதெல்லாம் இதற்கு நாம் எடுத்துக்காட்டாக கூறலாம். 18 விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் என்றால் என்ன? தொழிற்பெயர் பல விகுதிகளை பெற்று வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். கூறுதல், கூறு கூட்டல் தல். கூறு என்பது முதல் நிலை, தல் என்பது விகுதி. அப்போ இங்கே கூறுதல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். கூறு என்று கேட்டால் விகுதி பெறாத தொழிற்பெயர். ஆளல், ஆள் கூட்டல் அல். ஆள் என்பது விகுதி பெறாத தொழிற்பெயர். அல் என்பது சேர்ந்திருப்பதால் இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். நாட்டம், நாடு கூட்டல் அம். பறவை, பற கூட்டல் வை. வாழ்க்கை, வாழ் கூட்டல் கை. செலவு, செல் கூட்டல் உ. ஆட்சி, ஆல் கூட்டல் சி. 19 எதிர்மறை தொழிற்பெயர் என்றால் என்ன? தொழிற்பெயர் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நடத்தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர் நடத்தல். இதுவே நடவாமை என்று வரும்போது இது எதிர்மறை தொழிற்பெயராகும். கொல்லுதல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதுவே கொல்லாமை என்று வரும்போது எதிர்மறை தொழிற்பெயர். உண்ணுதல் என்பது தொழிற்பெயர், உண்ணாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர். 20வது வினா, முதல்நிலை தொழிற்பெயர் என்றால் என்ன? விகுதி பெறாமல் வினைப்பகுதி மட்டுமே தொழிற்பெயராக அமைவது முதல் நிலை தொழிற்பெயர் எனப்படும். இப்போது இங்கே எடுத்துக்காட்டில் தட்டு என்றும் உரை என்றும் அடி என்றும் கொடுத்திருக்கிறார்கள். தட்டு என்றால் தட்டுதல். அப்போது தட்டுதல் என்பதில் தல் என்கிற விகுதி வராமல் தட்டு என்று மட்டும் வந்திருக்கிறது. எனவே இது முதல் நிலை தொழிற்பெயர்.
உரைத்தல், உரைத்தல் என்பதில் தல் விகுதி பெறாமல் உரை என்று வந்திருக்கிறது. எனவே இது முதல் நிலை தொழிற்பெயர். அடித்தல் என்பதில் தல் வராமல் அடி என்று மட்டும் வந்திருக்கிறது. எனவே இது முதல் நிலை தொழிற்பெயர். இதற்கு வினை அடி என்று ஒரு பெயரையும் கூறுவார்கள். அடுத்து 21வது வினா, முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன? விடை, முதல்நிலை தொழிற்பெயர்கள் சில இடங்களில் திரிந்து வரும். அதனை முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்பர். இப்போது குறிக்கோள் என்பது குறிக்கோள் என திரிந்தது. கெடு என்பது கேடு என திரிந்தது. சுடு என்பது சூடு என திரிந்தது. இவ்வாறு முதல் நிலை தொழிற்பெயரில் அந்த முதல் மட்டும் குறில் நெடிலாகி மாறி வருகிறது. கொள் என்பது கோள் என்று மாறுகிறது. கெடு என்பது கேடு என்று மாறுகிறது. சுடு என்பது சூடு என்று மாறுகிறது. இவ்வாறு மாறுவதால் இது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயராக நாம் கொள்ள வேண்டும். அடுத்த வினா, வினையால் அணையும் பெயர் என்றால் என்ன? ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். இந்த வினையால் அணையும் பெயர் தன்மை, முன்னிலை, படர்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். வந்தவர் அவர்தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதுதான் இதுக்கு எடுத்துக்காட்டு. வந்தார் என்கிற ஒரு வினை முற்றை அவர் என்கிற பெயர் சேர்ந்து வந்தவர் என்று ஆகிறது. பொறுத்தல் என்கிற ஒரு பெயர் அவர் என்பது சேர்ந்து பொறுத்தவர் என்று ஆனதால் இது வினையால் அணையும் பெயரில் வந்து நிற்கிறது. தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? தொழிற்பெயர் வினையை உணர்த்தி நிற்கும். வினையால் அணையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழிற்பெயர் காலம் காட்டாது. வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும். தொழிற்பெயர் படர்கை இடத்திற்கு உரியது. வினையால் அணையும் பெயர் தன்மை, முன்னிலை, படர்கை மூவிடத்தையும் காட்டுவதாக அமையும். தேன், நூல், பை, மலர், வா இத்தனி மொழிகளுடன் சொற்களை சேர்த்து தொடர் மொழிகளாக்குக என்பது அடுத்த வினா. விடை, தேன் தேன் சுவை மிகுந்தது. நூல் நூலாடை. பை பை நிறைய பணம். மலர் மலர் மனம் மிகுந்தது. வா இங்கே வா. இது போன்று தனி சொற்களை சேர்த்து தொடர்மொழிகளாக மாற்ற வேண்டும். வினையடியை விகுதிகளுடன் இணைத்து தொழிற்பெயர்களை உருவாக்குக என்பது அடுத்த வினா. காண் காணுதல், சிரி சிரித்தல், படி படித்தல், தடு தடுத்தல். பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுமே இங்கே உங்களுக்கு வினா விடைகளாக தொகுத்து அளித்திருக்கிறோம். எனவே இதை நன்றாக படித்து தேர்வில் நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி.